இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார் என்று என்னிடம் ஒரு கிறிஸ்தவ சகோதரி கூறினார். அவரது நோக்கம் புரிந்த நான், நம் சிவபெருமான் நமக்காக ஆலகால விஷம் குடித்தும் உயிருடன் இருக்கிறார் என்றேன். மேலும் நீங்களே படித்து குழந்தைகளுக்கும் கட்டாயம் கற்றுக் கொடுங்கள் என்றேன். ஒருபுறம் இயேசு கிறிஸ்து 4 ஆணிகள் அடிக்கப்பட்டு இறந்தார் என்கிறது பைபிள். மறுபுறம் பிதாமகர் பீஷ்மர் நூற்றுக்கணக்கான அம்புகளால் துளைக்கப்பட்டும் உயிருடன் இருந்தார் என்கிறது மகாபாரதம். 3ஆம் நாள் நகங்கள் அகற்றப்பட்ட போது வாலிப இயேசு சுயநினைவுக்கு வந்தார். அதே நேரத்தில் தாத்தா பீஷ்மர் 58 நாட்கள் அம்பு படுக்கையில் முழு சுயநினைவுடன் இருந்து அனைவருக்கும் வாழ்க்கை, ஆன்மீகம், அறிவு ஆகியவற்றின் விலைமதிப்பற்ற சொற்பொழிவுகளை வழங்கினார் என்றேன். நம் பாரத தேசம் பிதாமகன் பீஷ்மரைப் போல எண்ணற்ற கர்ம யோகிகளை ஈன்ற மண். கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். சிவன் திருவிளையாடல் செய்த அனைத்து தளங்களும் இந்தியாவில் இருக்கின்றது. திருமால் அவதாரம் எடுத்த அனைத்து இடங்களும் இந்தியாவில் இருக்கிறது. ஆனால் இயேசுவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? நமக்கும் இயேசுவுக்கும் தான் என்ன சம்பந்தம்? இனி ஒருபோதும் இது போன்ற மதமாற்ற ஏஜென்ட் வேலை செய்ய வேண்டாம் என்றேன். நம் முன்னோர்களிடமிருந்து பெறப்பட்ட அறிவியல் பூர்வமான சனாதன கலாச்சாரம் நம் வாழ்க்கையை பெருமையாக ஆக்குகிறது. இது போன்ற மதம் மாற்ற தீய வட்டத்திலிருந்து உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நன்றி.